வணக்கம். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களுடன் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் முதற் பக்கத்தில் கிறிஸ்துமஸ் பின்னணியில் இலங்கை நிலவரங்களும் அதேபோல உலக நிலவரங்களும் இரண்டாம் பகுதியில் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கையை மையப்படுத்திய நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம். ஐரோப்பாவின் வத்திக்கான் நகர் முதல் இலங்கையின் மன்னார் வங்காளை வரை உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இடம்பெற்ற ஆராதனைகளுடன் கிறிஸ்துமஸ் நாள் பிறந்துவிட்டது. கிறிஸ்தவர்களின் புதிய ஏற்பாட்டு விவிலியத்தில் எந்த இடத்திலும் கிறிஸ்துவின் பிறந்த தினமோ அல்லது அவர் பிறந்த நேரமோ குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின்படி மேற்குலகில் 4ஆம் நூற்றாண்டு முதல் டிசம்பர் 25 கிறிஸ்துவின் பிறப்பு நாளாக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று டிசம்பர் 2025 ஆண்டிலும் இதே 25ஆம் தேதி கிறிஸ்துமஸாக கடக்கின்றது. அந்த வகையில் 2025க்குரிய கிறிஸ்துமஸின் முன்னோடி காட்சியாக வத்திக்கானின் சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க விசுவாசிகள் கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் நேற்று முன்னிரவில் கூடி நின்ற நிலையில் பாப்பரசர் லியோ முதன் முறையாக பாப்பரசர் என்ற தகுதி நிலையில் கர்டினல்கள், பாப்பரசர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் என பல்லாயிரக்கணக்கானோர் கூடி நிற்க கிறிஸ்தவ ஆராதனைகளை கிறிஸ்துமஸுக்காக நடத்தியிருந்தார். சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா தேவாலயத்தில் திருப்பலியை நடத்திய பாப்பரசர் உலகுக்கு தொண்டு, இறைநம்பிக்கை, தர்மம் பற்றிய செய்திகளை வழங்கி நம்பிக்கையின் பண்டிகையாக கருதப்படும் கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சியை உலகுக்கு அறிவித்துக் கொண்டார். முன்னிய பாப்பரசர்கள் கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை பிந்திய இரவில் நடத்துவதே வழமையாக இருந்தாலும் அமெரிக்கரான 70 வயதான பாப்பரசர் லியோ இந்த முறையில் ஒரு மாற்றத்தை நேற்று வெளிப்படுத்திய பின்னர் இன்று காலை கிறிஸ்துமஸ் தின திருப்பலியை வத்திக்கானில் நடத்துகின்றார். அதன் பின்னர் பாரம்பரியமாக பெசிலிக்காவின் அரண்மனை சாரளத்திலிருந்து வழங்கப்படும் உர்பி ஒட் உர்பி என்ற லத்தீன் வெளிப்புக்குரிய நகரத்துக்கும் உலகுக்கும் உரிய ஆசீர்வாதத்தை இன்று நண்பகலில் அவர் வழங்க உள்ளார். இந்த செய்தியில் பாப்பரசர் உலக அமைதிக்கான தனது அழைப்புகளை மீண்டும் வலியுறுத்தக்கூடும் என்பதை எதிர்பார்த்தாலும் கிறிஸ்துமஸுக்குரிய ஒரு நாள் போர் நிறுத்தத்துக்கு அவர் ரஷ்யாவிடம் விடுத்த அழைப்பு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் தரப்பால் நிராகரிக்கப்பட்டமை உலகின் கசப்பான யதார்த்தம் கிறிஸ்துமஸ் நாளிலும் தொடரும் என்கின்ற புதிய யதார்த்தத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் சிரியாவின் டெமஸ்கஸ் பகுதியில் நேற்று மாலை ஐஎஸ் எனப்படும் இஸ்லாமிய தேச அமைப்பின் முக்கிய தலைவரான அபு உமர் தபியா என அழைக்கப்படும் தாகா அல் ஜூபி கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தியும், அதேபோல நைஜீரியாவில் உள்ள மசூதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 7 பேர் கொல்லப்பட்டதான இன்னொரு செய்தியும் வழமை போல அவலங்களாக செய்திகளாக வந்திருந்தன. சிரியாவில் 2 அமெரிக்க படையினரும் அவர்களுக்குரிய ஒரு மொழிபெயர்ப்பாளரும் ஐஎஸ் தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் நடத்தப்பட்டு வரும் அமெரிக்க பதிலடிகளில் ஒன்றாக ஐஎஸ் தலைவரின் கைது இடம்பெற்றதாக சிரிய பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஆக மொத்தம் 2011ஆம் ஆண்டில் ஜனநாயக ஆதரவு போராட்டங்களின் பின்னணியில் மேற்குலகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட சிரிய போர் 2019ஆம் ஆண்டில் ஐஎஸ் தலைவரின் கொலையுடன் சர்வதேச கூட்டணியால் தோற்கடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படும் போதிலும் சிரிய சிக்கல் 22ஆம் ஆண்டல்ல 2025ஆம் ஆண்டு வரை தொடரத்தான் செய்கின்றது. இவ்வாறான பாதகமான செய்திகள் இன்றைய நாளில் வந்தாலும் இலங்கை உட்பட்ட பல நாடுகளின் அரசியல் தலைவர்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகளுடன் டிசம்பர் 25 கடக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரை கடந்த மாதம் அதனை உலுப்பிய தித்வா சூறாவளி இன்றைய கிறிஸ்துமஸ் நாளை களை இழக்க வைத்ததை கண்ணூடாக காண முடிந்தது. கிறிஸ்துமஸ் காலத்தில் இலங்கையின் பல இடங்களில் அலங்கரிக்கப்படும் சைப்ரஸ் ரக கிறிஸ்துமஸ் மரங்கள் பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் செய்கை பண்ணப்படும் மரங்களாக உள்ள நிலையில் இந்த முறை அந்த மாவட்டங்கள் கடுமையாக மண் சரிவு மற்றும் வெள்ள நிலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் கிறிஸ்துமஸ் மரங்களை கூட விற்பனை செய்ய முடியாத ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மாறியுள்ளது. இந்த நிலைமையானது தித்வாவால் அடிவாங்கிய பொருளாதாரத்துக்கு இன்னொரு சாட்சியாக உள்ளது. இதேபோல பல பாதகங்கள் இருந்தாலும்
இலங்கையர்கள் அனைவரும் ஒரு தேசமாக ஒன்றிணைந்து தைரியத்துடனும் ஒற்றுமையுடனும் நிகழ்காலத்தை எதிர்கொள்ள வேண்டுமென ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரும் முதலாம் தலையாரியுமான அனுரகுமார திசாநாயக்காவின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து வந்தது. அவரது வாழ்த்தை தொடர்ந்து பிரதமர் ஹரணியும் தனது பங்குக்கு சிறந்ததோர் எதிர்காலத்தை நோக்கி ஒன்றிணைந்து செயற்பட நத்தார் தினத்தில் மக்கள் உறுதி பூண வேண்டும் என தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்தை தொடர்ந்தார். இதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கிறிஸ்துமஸ் வாழ்த்தும் வந்தது. டிட்வா பேரவலத்தால் இருளான இரவுகளுக்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் ஒளி பிறப்பதாக சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். பேரழிவின் போது இனம், மதம், மொழி வேறுபாடுகளின்றி இலங்கையர்கள் காட்டிய ஒற்றுமையே தேசத்தின் உண்மையான வலிமை எனவும் சஜித் தனது கிறிஸ்துமஸ் செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக ஸ்ரீலங்காவின் அரசாங்க தலைகளும் நிழல் அரசாங்கம் என விളിக்கப்படும் எதிர்க்கட்சி தலைகளும் இலங்கையருக்கு நத்தார் வாழ்த்து செய்திகளை கூறிய நிலையில் வடக்கின் தையிட்டி பகுதியில் எழுப்பப்பட்ட புதிய விகாரை கட்டப்பட்ட இடத்திலுள்ள காணிகள் பொதுமக்களின் காணிகள் என்பதை பௌத்த சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நைனாதீவு நாக விகாரையின் விகாராதிபதி உடைத்த உண்மை குறித்து ஆட்சித் தலைகளும் எதிர்க்கட்சி தலைகளும் தமது எதிர்வினைகளை நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு வழங்கியாக வேண்டும். குறிப்பாக திருமலையில் அடாவடியாக ஒரு புத்தர் சிலை குந்த வைக்கப்பட்ட விடயத்தில் அப்பட்டமாக பௌத்தவாதத்தை கக்கிய ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா புதிய திஸ்ஸ விகாரை என அழைக்கப்படும் அந்த கட்டிடம் ஒரு சட்டவிரோத கட்டிடம் என நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதியே தற்போது உண்மையை உடைத்து விட்டதால் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளும் உண்மையை பேசிக்கொள்ள வேண்டும். தையிட்டியில் சிறியதாக இருந்த பழைய திஸ்ஸ விகாரை அல்ல இந்த புதிய திஸ்ஸ விகாரை என்பதையும் அது தனியார் காணிகளில் ஒரு சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நிர்மாண கட்டிடம் என்பதையும் நைனாதீவின் விகாராதிபதி குறிப்பிட்டமை தையிட்டி விகாரையை இடிக்க முன்னர் நல்லூர் ஆலயத்தை இடிக்க வேண்டும், யாழ்கோட்டையை இடிக்க வேண்டும், முத்திரைச்சந்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தையும் இடிக்க வேண்டும் என அலப்பற செய்யும் எம்பிமாருக்கும் முகத்தில் அறையக்கூடிய ஒரு விடயமாகும். இதற்கிடையே இதே சுயேட்சை எம்பி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் அறவழி போராட்டங்களை கூட கடுமையாக கொச்சை செய்திருக்கின்றார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பிரியாணி பொதிகளுக்கும் பியர் ரக மதுவுக்காகவும் இந்த போராட்டங்களில் பங்கெடுத்து கொள்வதாக இன்னொரு மிக கேவலமான மல்லினத்தை அவர் வீசியிருப்பது தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் ஒரு முக்கிய அறவழி குறியீடாக கொண்டுள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் மீதான ஒரு சீரழிப்பு நிலை என்பதும் கசப்பான ஒரு உண்மையாகும். நேற்றிரவு யாழ் மானிப்பை பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விரட்டப்பட்ட வாகனம் ஒன்று எவ்வாறு தனது கட்டுப்பாட்டை இழந்து ஆனைக்கோட்டை மூத்த விநாயகர் ஆலயத்துக்கு அருகிலுள்ள வணிக நிலையங்களுக்குள் புகுந்து ஒரு விபத்தை ஏற்படுத்தி 3 படுகாயமடைய வைத்து அவர்களில் ஒருவரது நிலைமையை கவலைக்கிடமாக்கி அவலத்தை உருவாக்கியதோ அவ்வாறான அவலத்தை போலவே, அதாவது கட்டுப்பாடற்ற வாகனம் மோதியதால் ஏற்பட்ட அவலத்தை போலவே கட்டுப்பாடற்ற அரசியல்வாதிகளின் நாவுகளால் பிறப்பிக்கப்படும் கருத்துக்கள் தமிழ் மக்களின் மீதான அன்றாட அவலங்களாக மோதிக்கொள்கின்றன. இதற்கு சுயேட்சை எம்பியின் அண்மைக்கால கருத்துக்கள் ஒரு உதாரணங்களாக மாறுகின்றன. இந்த அவல விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டாலும் அந்த பகுதியில் ஏற்பட்ட பதற்றமான சூழலால் ஸ்ரீலங்காவின் விசேட அதிரடிப்படையினரும் காவல்துறையினரும் அந்த இடத்தில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் இல்லாமல் மக்கள் குடியிருப்புகளுக்கு உள்ளாக வாகனத்தை துரத்தி சென்றதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதான ஒரு சீற்றம் மக்கள் மத்தியில் நிலவுவதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த இடத்தில் மட்டுமல்ல, பண்டிகை காலத்தை முன்னிட்டு இலங்கையின் பல இடங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதை இன்று காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் என்னதான் இலங்கையின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்ட போதிலும் போதை மாபியா மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு இவ்வாறான பாதுகாப்புகள் துச்சமாக இருப்பதால் தான் அவர்களும் தமது வலையமைப்பின் ஊடாக இலங்கையில் தொடர்ந்தும் தமது நகர்வுகளை செய்ய தலைப்படுகின்றார்கள். அந்த வகையில் தென்பகுதி கடலில் நேற்று மிகப்பெரிய போதை பொருள் தொகுதி கைப்பற்றப்பட்டுள்ளது. ஒரு படகில் கைப்பற்றப்பட்ட இந்த போதை தொகுதியில் 193 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் உட்பட்ட போதைப்
பொதிகள் பிடிக்கப்பட்டுள்ளன. இந்த படகு ஸ்ரீலங்கா கடற்படையால் நேற்று தென்பகுதியிலுள்ள திகோவித்த மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு துணை அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனகொட மற்றும் காவல்துறை மாதிபர் ஜெயந்த பிரியந்த வீரசூரி ஆகியோர் ஒன்றாக அங்கு நின்றமை ஒரு அசாதாரண காட்சியாக இருந்தது. ஆனால் இந்த அசாதாரண காட்சிக்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. ஏனெனில் இலங்கையின் ஆழ்கடல் பரப்பில் இயங்கும் போதைப்பொருள் கடத்தல் கப்பல்களை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் எனப்படும் முக்கிய கண்காணிப்பு பொறிமுறை போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் கைகளுக்கு சென்று விட்டதாக பகீரிடும் குற்றச்சாட்டுக்கள் அண்மையில் வெளிவந்திருந்தன. ஸ்ரீலங்கா காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பணியக கணனிகளின் உள்ள இந்த VMS சிஸ்டம், அதாவது வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் வலையமைப்பில் இருந்த இந்த உளவுத்துறை தரவுகள் மாபியாவின் கைகளுக்கு சென்று விட்டதாக சொல்லப்பட்டது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் சந்தேகத்துக்குரிய ட்ரோலர்கள் எனப்படும் பல நாள் மீன்பிடி கலங்களின் தரவுகள் இதில் இருக்கின்றதாக கூறப்படுகின்றது. இந்த VMS கணனி கட்டமைப்புக்குள் ஸ்ரீலங்கா காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தைச் சேர்ந்த ஏனைய காவல்துறையின் பிற பிரிவுகள் கூட நுழைந்து கொள்ள முடியாது. அதாவது போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த வலையமைப்பை கையாள முடியும். இதனை போதைப்பொருள் பணியகத்தின் புலனாய்வு பிரிவு பிரத்யேகமாக கையாளும் நிலையில் அந்த பிரிவுதான் கப்பல் வழித்தடங்கள் மற்றும் கடற்கலங்களின் நடமாட்டங்களையும் நிகழ்நேரத்தில், அதாவது லைவாக கண்காணித்துக் கொள்ளும். சந்தேகத்துக்கிடமான படகுகளை மடக்குமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல்களை அனுப்பிக்கொள்ளும். இந்த கட்டமைப்புக்கு பிரவேசிப்பதற்கு பாஸ்வேர்ட் எனப்படும் கடவுச் சொற்கள் மிக இரகசியமாக இருக்கின்றன. அது சிலரிடம் மட்டுமே இருந்த நிலையில் இவ்வாறாக இரகசியமாக இருந்த பாஸ்வேர்டுகள், அதாவது கடவுச்சொற்கள் மாபியா குழுக்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த கடவுச்சொற்கள் மாபியாவின் கரங்களுக்குள் சென்ற பின்னர் மாபியா குழுக்கள் கடற்கலங்களை கண்காணிக்கும் வகையில் செயற்பட்டதாகவும் தமது போதைப்பொருள் படகுகளை உருமறைப்பு செய்யவும் கடற்படையின் கவனத்திலிருந்து அவற்றை திசை திருப்பிக் கொள்ளவும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாகவும் பகிரிடும் செய்திகள் வந்த நிலையில்தான் இதனை ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்காவின் உளவுத்துறை கண்டுபிடித்ததாக கூறப்பட்டது. போதைப்பொருள் பணியகத்தில் இருந்த சில கருப்பாடுகள் இந்த கசிவுக்கு காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களில் 5 அதிகாரிகள் பணி நீக்கப்பட்டனர். மேலும் சிலருக்கு எதிரான விசாரணைகள் நடந்து வருகின்றன. இந்த பிரிவை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் திடப்படுத்திக் கொள்வதற்கும் பிரதி காவல்துறை மாதிபர்களில் ஒருவராக இருக்கும் அசோக தர்மசேன நியமிக்கப்பட்ட பின்னர்தான் VMS சிஸ்டத்துக்குரிய கடவுச்சொற்கள் அவசரமாக மாற்றப்பட்டு வெளிநாடு ஒன்றின் உதவியுடன் புதிய தொழில்நுட்ப மேம்பட்ட தரவு அமைப்பு ஸ்ரீலங்காவின் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்துக்காக நிறுவப்பட்டதாக கூறப்பட்டது. அவ்வாறான மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் ஸ்ரீலங்காவின் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் இயங்கிய பின்னர் நேற்று முன்தினம் ஒரு படகு பிடிபட்டிருக்கின்றது. கடற்தொழிலுக்கு செல்வது என்ற போர்வையில் கந்தாரா பகுதியிலிருந்து புறப்பட்ட இந்த படகில் 5 மாபியா முகங்களுக்காக பணியில் இருந்த நிலையில் அவர்களுடன் சேர்த்துத்தான் இந்த போதைப் பொருள் பிடிபட்டிருக்கின்றது. இந்த போதைப் பொருள் படகு பிடிபட்ட பின்னர் பாதாள உலக குழுக்களின் பிரபலமான ஒரு முகமாக இருக்கக்கூடிய தூள் ரோஷன் மட்டக்குழியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து CIDயினரால் கைத்துப்பாக்கி ஒன்றுடன் கைது செய்யப்பட்டதான செய்திகள் எல்லாம் இன்று காலை பரபரப்பாக உலா வந்துள்ளன. இப்போது ஊழல் அதிகாரிகளை களையெடுப்பதற்காக ஸ்ரீலங்காவின் போதைப்பொருள் பணியகம் இயங்குவதாக தெரிகின்றது. பழைய ஊழல் அதிகாரிகளை களையெடுத்த பின்னர் அந்த இடங்களுக்கு புதிய அதிகாரிகளை பணியில் அமர்த்துவதற்கான நகர்வுகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இப்போது IT எனப்படும் தகவல் தொழில்நுட்ப நிபுணத்துவக்காரர்களை ஸ்ரீலங்காவின் போதைப்பொருள் பணியகம் அவசரமாக தேடி வந்தாலும் வேலியே பயிரை மேய்ந்தது போல அந்த பிரிவில் உள்ள அதிகாரிகளே மாபியாக்களுக்கு போதைப்பொருள் கடத்தலை கண்காணிக்கும் வலையமைப்பின் இரகசிய கடவுச்சொற்களை கைமாறியமை பெரும் அதிர்ச்சிக்குரிய விடயமாகத்தான் தொடர்கின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், உக்ரைன் மீதான ரஷ்ய போரில் இந்த கிறிஸ்துமஸுக்கு போர் நிறுத்தம் எதுவும் வராத நிலையில் உக்ரைனிய துருப்புக்களை கிழக்கிலிருந்து மீளப் பெறுவதற்கு பதிலாக ஒரு இராணுவமயமாக்கப்பட்ட மண்டலத்தை உருவாக்குவது குறித்த புதிய அமைதி திட்டத்தின் விவரங்களை நேற்று உக்ரைனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி பகிரங்கப்படுத்தியுள்ளார். கடந்த வார இறுதியில் அமெரிக்காவின் புளோரிடாவில்
அமெரிக்க மற்றும் உக்ரேனிய தூதர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட 20 அம்ச திட்டத்தின் விவரங்களையே நேற்று ஜெலன்ஸ்கி வழங்கியதாக தெரிகின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய திட்டம் என விவரித்த ஜெலன்ஸ்கி, ரஷ்யா கோருவது போல பல இடங்களை விட்டு கொடுக்க முடியாது என்றும், ஆயினும் உக்ரைனை ஆக்கிரமித்தால் மீண்டும் ரஷ்யாவுக்கு இராணுவ பதிலடியை அமெரிக்காவும் நேட்டோவும் ஐரோப்பிய நாடுகளும் வழங்கும் என்ற பாதுகாப்பு உத்தரவாதங்கள் பெறப்பட்ட பின்னரே இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற வகையிலான கருத்தையும் தெரிவித்தார். சில வாரங்களுக்கு முன்னர் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ரஷ்ய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்ட 28 அம்ச திட்டத்தின் புதுப்பிப்பாகவே ஜெலன்ஸ்கி பகிரங்கப்படுத்திய விவரங்கள் கருதப்படுகின்றன. ரஷ்யாவுடன் உக்ரைன் ஒரு சமாதானத்தை செய்ய வேண்டுமானால் அதற்கு ஈடாக கிழக்கு டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் காற்பங்கை உக்ரைன் ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும், அங்கிருந்து உக்ரைனிய துருப்புக்கள் மீளெடுக்கப்பட வேண்டும் என்பது ரஷ்யாவின் முக்கியமான கோரிக்கையாக உள்ள நிலையில், புதிய வரைவு உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கி 8 லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவ பலத்தை வழங்கும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறியிருப்பதன் மூலம் டொனால்ட் ட்ரம்பின் அழுத்தத்தால் ஜெலன்ஸ்கி வேறு வழியின்றி இந்த சமாதான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முயல்வதற்குரிய ஆதாரங்கள் வெளிப்படுகின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.